மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சார்பில் ஆண்டுதோறுமே கார்த்திகை தீப திருவிழா அன்னைக்கு உச்சி பிள்ளையார் கோவில் பகுதியில தீபம் ஏற்றப்படும். இந்த நிலையில திருப்பரங்குன்றம் மலை உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்ற அனுமதிக்க கோரி மதுரை மாவட்டம் ஏழுமலையைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் அப்படிங்கிறவரு உயர் நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செஞ்சாரு. இது தொடர்பான வழக்கு விசாரிச்ச உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் மலை உச்சியில உள்ள தீபத்தூண்ல கார்த்திகை தீபம் இந்த ஆண்டு ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டார். ஆனா அந்த உத்தரவு நிறைவேற்றப்படல. இந்த ஆண்டுமே உச்சி பிள்ளையார் கோவில் அருகேதான் தீபம் ஏற்றப்பட்டுச்சு. இது தொடர்பா உடனடியா அதே நீதிபதியிடம் முறையீடு செய்யப்பட்டுச்சு. மத்திய படை பாதுகாப்போட மனுதாரர் ராம ரவிக்குமார் உள்ளிட்டோரு தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்டார். ஆனா தீப திருவிழா அன்னைக்கு இரவுல திருப்பரங்குன்றம் மலைக்கு செல்ல யாருக்கும் போலீசார் அனுமதி அளிக்காததால அந்த உத்தரவு நிறைவேற்றப்படல. நீதிபதி GR சுவாமிநாதனோட உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில அதை அவசர வழக்காக விசாரிச்ச நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாங்க. இந்த ஒரு நிலையில தன்னோட உத்தரவை நிறைவேற்றாதது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்காக உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் இந்த விவகாரத்தை மறுபடியுமே கையில் எடுத்தாரு. அப்போ தமிழக அரசு சார்பில் மூத்த வக்கீல் ஜோதி ஆஜராகி வாதிட்டாங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்ற விவகாரம் குறித்து ஹைகோர்ட் மதுரை கிளையோட தீர்ப்புக்கு எதிராக அரசு தரப்புல உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்ய இருக்கு. அதனால அது வரைக்கும் உரிய அவகாசம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினாரு. அதுக்கு நீதிபதி என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த விவகாரம் தொடர்பா பதிலளிக்க கோவில் செயல் அலுவலரை வீடியோ கான்பரன்ஸ் மூலமா ஆஜராகும்படி உத்தரவிட்டிருந்தேன். அவர் இப்போது வரைக்குமே எந்த பதிலையுமே அளிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதிருப்தி தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாம இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்துவதில் மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் உரிய நடவடிக்கை எடுக்கல. அதனால அவர் உடனடியா காணொலியில ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதன்படி மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் லோகநாதன் நீதிபதி முன்னாடி காணொலியில ஆஜரானாரு. அவர்கிட்ட நீதிபதி GR சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில தீபம் ஏற்ற மனுதாரர் உள்ளிட்டவர்களுக்கு உத்தரவிட்டிருந்தேன். அவங்களோட மத்திய பாதுகாப்பு படையினரும் அனுப்பி வைக்கப்பட்டாங்க. ஆனா அவர்களை தீபம் ஏற்ற அனுமதிக்க மறுத்தது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினார். அதுக்கு போலீஸ் கமிஷனர் என்ன சொன்னார் அப்படின்னா, திருப்பரங்குன்றம் மலையை சுத்திலுமே பகல்ல பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தோம். அந்த நேரத்துல 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது அப்படின்னு மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவை அனுப்பியிருந்தார். அதை அமல்படுத்தும் வகையிலையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தவிர்க்கக்கூடிய வகையிலையும் திருப்பரங்குன்றம் மலை மீது ஏறுவதற்கு யாரையும் அனுமதிக்கல அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட நீதிபதி திருப்பரங்குன்றம் மலை சுற்றுப்பகுதியில மதுரை மாவட்ட ஆட்சியர் அமல்படுத்தி இருந்த 144 தடை உத்தரவை ரத்து செய்யப்படுது. மேலும் இந்த நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தும் வகையில இரவு 7 மணிக்குள்ள ராம ரவிக்குமார் உள்ளிட்ட 10 பேர் கொண்ட குழுவினரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில உள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கு உரிய வசதிகளை மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் செய்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டார். தீபம் ஏற்றுனதுக்கு அப்புறமா நீதிமன்ற உத்தரவு முறையாக அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தொடர்பான அறிக்கையை மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் நேரில் ஆஜராகி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டார். உயர் நீதிமன்ற மதுரை கிளை இவ்வாறு உத்தரவிட்டதுமே திருப்பரங்குன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. திருப்பரங்குன்றம் மலையில இரவு 7 மணிக்குள்ள தீபத்தூண்ல தீபம் ஏற்ற உத்தரவிடப்பட்டதால அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து ஏராளமானவங்க அங்க குவிஞ்சாங்க. இதுக்கு இடையில நீதிமன்ற மதுரை கிளையோட உத்தரவு நகலோட வக்கீல்கள் மனுதாரர் ராம ரவிக்குமார் உள்ளிட்டோர் வந்தாங்க. ஆனா போலீசார் மலைக்கான படிப்பாதையை குறுக்கா மறைச்சி போலீஸ் வாகனத்தை கொண்டு போய் அங்க நிறுத்தினாங்க. இரும்பு தடுப்புகளையும் ஏற்படுத்தினாங்க. யாரையுமே முன்னேறி செல்ல அனுமதிக்கல. இதுக்கப்புறமா 2வது நாளாவும் தீபம் ஏற்ற போலீசார் அனுமதி கொடுக்கல. இதனால அங்க போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட 500 பேரை போலீசார் கைது செஞ்சாங்க. இதுக்கு இடையில சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையோட உத்தரவை ரத்து செய்ய கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் சார்பில் வக்கீல் சபரி சுப்பிரமணியன் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காரு. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது.
இந்த நிலையில தான் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்துல நீதிமன்றத்தோட அவமதிப்பு வழக்கின் விசாரணை மதுரை நீதிமன்ற கிளையில தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அமர்வுல தொடங்கி நடைபெற்றுச்சு. அப்போ மாவட்ட ஆட்சியர் காவல் ஆணையர் நேரில் ஆஜராகல. இந்த சூழல்ல நேற்றைய உத்தரவு நிறைவேற்றப்படல அப்படின்னு மனுதாரர் தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டுச்சு. இதை தொடர்ந்து இந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்துல நீதிமன்றம் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் அரசு தரப்புல பதிலளிக்கப்பட்டுச்சு. இந்த நிலையில ஒரு விவகாரத்துல 3 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இருந்துமே அதை நிறைவேற்றல. CISF படையினர் திருப்பரங்குன்றம் போய் அங்க இருக்கக்கூடிய நிலவரம் குறித்து அறிக்கையில் தாக்கல் செய்யணும் அப்படின்னும், ஏன் உத்தரவை நடைமுறைப்படுத்தல அப்படின்னும் தமிழக அரசு அறிக்கையில் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னும் தனி நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சாரு. இதுக்கப்புறமா திருப்பரங்குன்றம் மலைத்தூண்ல தீபம் ஏற்றும் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணையை 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுவதா தெரிவிக்கப்பட்டுச்சு. உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யப்பட்டிருப்பதால தமிழ்நாடு அரசோட கோரிக்கையை ஏற்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்க ஒத்திவச்சு உத்தரவிட்டிருக்கு.